வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஜார்ஜ் கூலி அவரோட இயக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த படத்தையும் நான் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டிமஸ் பிரைம் அந்த கேரக்டருக்கு யார் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக தெரியும், மார்வலில் தோர் இந்த மாதிரியான படங்கள் நடித்த ஒருத்தர். அண்ட் அதுக்கப்புறமா மெகாட்ரான் அப்படின்ற கேரக்டருக்கு யார் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா பிரையன் டெய்லர் ஹென்ரி அப்படின்றவர். அவரும் மார்வலில் வந்து இந்த எட்டர்னல்ஸ் படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக காட்ஜில்லா வர்சஸ் காங் அந்த படத்தில் ஒரு டெக்கியாக வருவார். அவர் தான் இந்த படத்தில் அந்த மெகாட்ரானுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் முக்கியமாக நம்ம தானை தலைவி இவங்களை நம்ம சொல்லி ஆகணும், ஸ்கார்லெட் ஜான்சன் அந்த எலேட்டான்ற கேரக்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டு இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த படத்துக்கு அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த படம் வெறும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான். அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழில் டப் பண்ணி நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி பார்த்துலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்கிற கிரகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐகான் சிட்டி அப்படின்ற ஊரில் D16 அண்ட் ஒரையன் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரின்னு சொல்லலாம். இதில் அந்த ஒரையன் பேக்ஸ் அப்படின்றவர் தான் நம்ம ஆப்டிமஸ் பிரைமு, அப்புறம் அந்த D16 அவர் தான் வந்து மெகாட்ரான். இவங்க 2 பேரும் க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க நம்ம அந்த ஒரையன் பேக்ஸ்ன்றவர் என்ன பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக துருன்னு இருக்க ஒரு கேரக்டர், இந்த சேட்டை பண்ணிட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து அடாவடி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் அவங்க ஊரில் ஒரு ரேஸ் நடக்குது, அந்த ரேஸில் கலந்துக்கிட்டதுனால ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது, அந்த சிக்னலை தேடி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த சிக்னல் என்ன சிக்னல் கேட்டிங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு சிக்னலை தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா ஒரு சில பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, கடைசியில் என்ன ஆகுது, அண்ட் அப்புறமா அந்த ஒரையன் பேக்ஸ் D16 இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1ஓட மொத்த கதையுமே. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட்ஸ்லாம் நம்ம என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோட இந்த படத்தோட பாசிட்டிவ் நம்ம எதை பார்க்கலாம் கேட்டிங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் தான். என்ன எனர்ஜி, என்ன மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸான மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து இந்த படத்தோட மொத்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் தான் வந்து தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது கூஸ்பம்ஸான சீன்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போதும் சரி, ஒரு சேசிங் சீனாக இருக்கட்டும் சரி, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தேடி போகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே மியூசிக் ரொம்ப டாமினெண்ட்டாக ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக நீங்கள் இந்த ஆப்டிமஸ் பிரைம் ஃபேனாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே சிலிர்த்து போய் சிலரெல்லாம் விட்டுறலாம். அந்த மியூசிக்லாம் வரும்போது அப்படியே நமக்கே செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது நம்ம இதை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், சிஜி ஒர்க்ஸு. இந்த படம் வந்து ஒரு அனிமேஷன் படம். ஸோ முன்னாடி இந்த லைவ் ஆக்ஷன் படங்கள்லேருந்து இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மாறுபட்ட படம். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் என்ன, இவங்களோட ஆரிஜின் ஸ்டோரியை கொண்டு வரது தான். ஸோ அதாவது வந்து இப்போ நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 5 பார்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெகாட்ரான்ற ஒரு வில்லனும் ஆப்டிமஸ் பிரைம் இவங்க 2 பேருமே வில்லன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்றது பேசிக்காக இந்த படத்தை ஃப்ரான்ச்சைஸ் பார்த்து எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஜி ஒர்க் வைஸ் இது அனிமேஷன் படம் அப்படின்னால ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கான ஒரு ஷேடு இருக்கும், ஏன்னா அவங்க கிரகம் அந்த மாதிரி ஒரு சில இதில் காமிச்சிருக்காங்க. பட் கம்ப்ளீட்டாக ஓவராலாக வந்து ஒரு சிஜி வைஸ் பார்க்கும்போது இந்த படம் நல்ல குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு எப்படி சொல்லியாகும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து சிஜி ஒர்க் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஒரு 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, ஆக்ஷன் சீக்வன்ஸாக படத்தில் இருக்குது, ஒரு எமோஷன் சீக்வன்ஸாக இருக்குது, காமெடியாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே வைஸ்மே ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது கிறிஸ்பாக எந்த அளவுக்கு டெலிவரி சூப்பராக அந்த 1 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காமெடி. ஸோ என்னடா இந்த படத்தில் வந்து காமெடியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்டிமஸ் பிரைம் எப்படி என்ன மாதிரியான ஒரு லீடர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக அவருக்கு இருக்கிற ஒரு ஃபன் சைடு, முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்ற இடத்துலலாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் கேரக்டர் ஒன்று வரும், பேடாஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக துருன்னு பேசிட்டே இருப்பார். அவர் அடிக்கிற காமெடியாக இருக்கட்டும் சரி, அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கன்வையாக இருக்குது. தியேட்டரில் அதுக்கான அப்ளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் காமெடியுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸ்டோரி. இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்டான ஒர்க்கை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்டிங்கில் கொஞ்சம் அங்கங்கே சறுக்கு தட்டினாலுமே சரி ஒரு ஈஸியான ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். ஆனால் கொஞ்சம் இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரியாக தான் இருக்குது. அதை நீங்கள் முக்கியமாக இதை வந்து நீங்கள் நெகட்டிவ்லேயும் வைக்கலாம், பாசிட்டிவ்லேயும் வைக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு இதை தான் வந்து இந்த ஸ்டோரின்ற ஒரு இதை வந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்றனால இது நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க, இதை வந்து ஸ்டோரியாக பாசிட்டிவில் வைக்கலாமா நெகட்டிவில் வைக்கலாமா அப்படின்றத. ஸோ அடுத்த இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நம்ம என்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் டெப்த்து, அந்த கேரக்டரைசேஷன் சரி
படத்தில் மொத்தம் 4 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வராங்க. இந்த 4 டிரான்ஸ்ஃபார்மர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரோல். ஆப்டிமஸ் பிரைமுக்கு ஒரு முக்கியமான ரோல், அதுக்கப்புறம் அந்த மெகட்ரான் அப்படின்றவங்களுக்கு முக்கியமான ரோல். என்னதான் வந்து கதை வந்து இவங்க 2 பேர் சார்ந்தே நடக்குதா இருந்தாலுமே சரி, கூட இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும் சரி, மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 1 மணி நேரம் 45 நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை டெலிவரி பண்ண முடியுமோ, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் வச்சிருக்கிறது வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதில் அந்த கேரக்டரைசேஷன், அந்த ரைட்டிங்குமே ரொம்ப அழகாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இதுவுமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்ற ஒரு சைடு ஒன்று இருக்குது. அதை நம்ம லைட்டாக பார்த்துருவோம். ஸோ அந்த நெகட்டிவாக அதில் நம்ம எதாவது பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோரி ஈஸியான ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி. அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்களை நீங்களே டிசைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் முக்கியமாக இதில் வந்து இன்னும் நான் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, டைம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான். இன்னும் ஒரு 2 மணி நேரம் இழுத்து கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். டக்குன்னு ஒரு ஃபைட் நடக்கும், டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு படம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வந்து செகண்ட் ஹாஃபில் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இழுத்து போய் கரெக்டாக அந்த ப்ராப்பரான ஒரு டெப்த்தை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஒரு ஆப்டிமஸ் பிரைம் எப்படி எதுவும் லீடராக மாறுறாரு, ஸோ அதுக்கப்புறமா அந்த மெகட்ரான் எப்படி வந்து வில்லனாக மாறுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எலவேட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாமா வேணாமா நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ இந்த படத்தை எல்லாருமே ஃபேமிலியாக சின்ன பசங்களோட கூட்டு போய் தேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான செம்மையான ஒரு படமாக தான் இந்த வாரத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.